வணக்கம் மக்களே, உங்கள்கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்க போகிறேன். உங்களுக்கு பிடிச்ச ஒரு பர்சன் இருக்கலாம். அது க்ரஷ்ஷாக இருக்கலாம், ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற கொலீகாக இருக்கலாம், இல்லை இன்டர்வியூவில் உட்காந்துருக்கிற ஹெச்ஆராக கூட இருக்கலாம். அந்த பர்சன் உங்களை பார்த்த உடனே இவர் நல்லா இருக்காரே அப்படின்னு ஃபீல் பண்ணணும்னு தோணியிருக்கா? கண்டிப்பாக தோணியிருக்கும். ஆனால் இங்கே தான் ஒரு இன்ட்ரெஸ்டிங் ட்விஸ்ட் இருக்குது. பெரும்பாலான மக்கள் யாரையாவது இம்ப்ரெஸ் பண்ணணும்னு நினச்ச உடனே தங்களோட அச்சீவ்மெண்ட் ஸ்கில்ஸு, எக்ஸ்பீரியன்ஸு, சக்ஸஸ் ஸ்டோரி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. நான் இதை பண்ணேன், நான் அதை அச்சீவ் பண்ணேன்னு ஆரம்பிச்சிருவாங்க. ஆனால் ரியாலிட்டியில் அது ஒர்க் அவுட் ஆகிறதே கிடையாது. ஏன்னா ஆரம்பத்தில் யாருக்கும் உங்களை பற்றி பெருசாக இன்ட்ரெஸ்ட் இருக்காது. இது கொஞ்சம் ஹார்ஷாக இருக்கலாம், ஆனால் உண்மை அதுதான். ஒவ்வொருத்தருக்கும் ஃபேவரட் டாபிக் அவங்க தான். நீங்கள் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிருக்கீங்கன்னு வைங்க, அங்கே ஒருத்தர் அரை மணி நேரமாக அவரோட சேலரி, பிஸ்னஸ், காரு, ஃபாரின் ட்ரிப்பு, இன்வெஸ்ட்மெண்ட்டு எல்லாத்த பற்றியும் பேசிகிட்டு இருக்காரு. வீட்டுக்கு வந்த பிறகு அவர் சொன்னதில் பாதி கூட உங்களுக்கு ஞாபகம் இருக்காது. ஆனால் இன்னொருத்தர் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அதை எப்படி ஸ்டார்ட் பண்ணீங்க, உங்களோட பிக்கஸ்ட் ஸ்ட்ரகிள் என்ன அப்படின்னு ஜென்யூனாக கேட்க ஆரம்பித்தா வீட்டுக்கு வந்த பிறகும் அவர் ஞாபகம் இருக்கும். ஏன் தெரியுமா? அவர் உங்களுக்கு அட்வைஸ் கொடுக்கல, லெக்சரர் எடுக்கல, உங்களை இம்பார்ட்டண்ட்டாக ஃபீல் பண்ண வச்சுருக்காரு. அதுதான் டிஃப்ரென்ஸ். இங்கே தான் சைக்காலஜி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக மாறுது. அமெரிக்காவில் நடந்த ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டில் சில காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸை ரேண்டமாக அப்பார்ட்மெண்ட்டில் தங்க வச்சாங்க. சயின்டிஸ்ட் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணாங்கன்னா, சேம் இன்ட்ரெஸ்ட், சேம் ஹாபிஸ் இருக்கிறவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆகுவாங்க அப்படின்னு. ஆனால் நடந்ததே வேறு. மோஸ்ட் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆனவங்க யாருன்னு பார்த்தா பக்கத்து ரூமில் இருக்கிறவங்க. அவ்வளோதான். ஒருத்தருக்கு கிரிக்கெட் பிடிக்கும், இன்னொருத்தருக்கு கிரிக்கெட் சேனல்னாலே பிடிக்காது. ஆனால் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க. ஏன்னா பிரெயின் ஒரு சிம்பிள் ஷார்ட்கட்டை யூஸ் பண்ணுது. இந்த ஃபேஸை நான் டெய்லி பார்க்குறேன், ஸோ சேஃப். அவ்வளோதான். இப்போது ஸ்கூல் டேஸ் நினச்சி பாருங்கள். முதல் நாள் கிளாஸ்க்கு வந்த ஒருத்தரை பார்த்த உடனே லவ் வந்திருக்காது. டெய்லி பார்ப்பீங்க, அசம்பிளியில் பார்ப்பீங்க, லஞ்ச் பிரேக்கில் பார்ப்பீங்க. அப்புறம் ஒரு நாள் பிரெயின் இவங்க கொஞ்சம் ஸ்பெஷல் போல் அப்படின்னு நினைக்க ஆரம்பிச்சிடும். ரியாலிட்டியில் நடந்தது என்ன தெரியுமா? ஒன்றுமே இல்லை. டெய்லி எக்ஸ்போஷர் மட்டும்தான். இதுக்கு தான் சைக்காலஜியில் மேர் எக்ஸ்போஷர் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப பார்த்துட்டே இருந்தால் பிரெயின் அதுக்கு ட்ரஸ்ட் பில்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். அதனால தான் கொக்கோ-கோலா, ஆப்பிள், நைக் மாதிரி கம்பெனிஸ் கோடி கணக்கில் மணி செலவு பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு கோல் ப்ராடக்ட் செல் பண்ணுறது இல்லை, ஃபஸ்ட்டு கோல் ஃபெமிலியர் ஆகிறது. ஏன்னா ஃபெமிலியாரிட்டி க்ரியேட் பண்ணும்போது ட்ரஸ்ட்டு க்ரியேட் ஆகும், ட்ரஸ்ட்டு க்ரியேட் பண்ணும்போது சாய்ஸ், சாய்ஸ் க்ரியேட் பண்ணும்போது ஆக்ஷன். ஆனால் நண்பர்களே, இங்கே தான் பெரிய ட்விஸ்ட் இருக்குது. ஃபெமிலியாரிட்டி மட்டும் போதாது. ஒரு பர்சன் உங்களை 2 நிமிஷத்தில் லைக் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு மேலே இன்னொரு சீக்ரெட் இருக்குது. அந்த சீக்ரெட் தான் முழு கேமையே சேஞ்ச் பண்ணும். அதை பற்றி தான் அடுத்த செக்ஷனில் பார்க்க போகிறோம். செக்ஷன் 1ல் ஃபெமிலியாரிட்டி எப்படி ட்ரஸ்ட் க்ரியேட் பண்ணுதுன்னு பார்த்தோம். ஆனால் இன்னும் ஒரு டவுட் இருக்குது. சில பேரை டெய்லி பார்க்குறோம், ஆனால் பிடிக்காது. சில பேரை 2 நிமிஷம் பேசினாலே போதும், பிடிச்சிரும். அது ஏன்? அதுக்கான ஆன்சர் ரொம்ப சிம்பிள். பீப்புள் வாண்ட் டு ஃபீல் இம்பார்ட்டன்ட். நீங்கள் ஒரு வெட்டிங்க்கு போயிருக்கீங்கன்னு வைங்க, அங்கே ஒருத்தர் அவரோட அச்சீவ்மெண்ட்ஸை பற்றி மட்டும் பேசிகிட்டு இருக்காரு. சேலரி, பிஸ்னஸ், ஃப்யூச்சர், சக்ஸஸ் ஸ்டோரிஸ். ஆரம்பத்தில் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கலாம், ஆனால் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் பிரெயின் குவைட்லி ஒரு கொஸ்டின் கேட்கும். சரி பாஸ், சாப்பாடு எங்கே? ஆனால் இன்னொருத்தர் உங்கள்கிட்ட ஸ்டோரியை கேட்க ஆரம்பித்தா, நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அது எப்படி ஸ்டார்ட் பண்ணீங்க, பிக்கஸ்ட் ஃபெயிலியர் என்ன அப்படின்னு ஜென்யூனாக இன்ட்ரெஸ்ட் காட்டினா 5 மினிட்ஸ் கழித்து அவரை ரொம்ப நாள் தெரிஞ்ச மாதிரி ஃபீல் ஆகும். ஏன்னா மக்கள் இன்ட்ரெஸ்டிங்கான பர்சனை ஞாபகம் வச்சுக்க மாட்டாங்க, அவர்களை இன்ட்ரெஸ்டிங்காக ஃபீல் பண்ண வைக்கிற பர்சனை தான் ஞாபகம் வச்சுக்குவாங்க. அதுதான் கனெக்ஷன். அதுக்கு மேலே இன்னொரு கான்செப்ட் இருக்குது, மிரரிங். பேர் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கலாம், ஆனால் டெய்லி லைஃப்பில் நடக்கிற விஷயம்தான். நீங்கள் சிரித்தா எதிரில் இருக்கிறவரும் சிரிப்பாங்க, நீங்கள் காமாக பேசினா அவங்களும் காமாக பேசுவாங்க, நீங்கள் எக்ஸைட்மெண்ட்டில் இருந்தால் அவங்களும் எக்ஸாக்டாக எனர்ஜியை மேட்ச் பண்ணுவாங்க. இதெல்லாம் நடந்துக்கிட்டே இருக்கும்போது பிரெயின் ஒரு ஹிடன் மெசேஜ் வாங்கும். இந்த பர்சன் நம்மள மாதிரியே பண்ணுறாங்களே, அந்த ஒரு தாட் வந்துச்சுன்னா ட்ரஸ்ட் பில்ட் ஆகிற ஸ்பீடு வேறு லெவலில் இருக்கும். அதனால தான் சில சேல்ஸ் பர்சன் கிட்ட போனால் வாங்கவே கூடாதுன்னு போன ப்ராடக்டையும் வாங்கிட்டு வந்துடுவோம். அதனால தான் சில லீடர்ஸ் பேசும்போது ஆயிரக்கணக்கான மக்கள் கனெக்ட் ஆகிறாங்க. அதனால தான் சில கிரியேட்டர்ஸ் சொன்னால் லேக்ஸ் ஆஃப் பீப்புள் நம்புகிறாங்க. ஆனால் இன்னும் டேஞ்சரஸான ஷார்ட்கட் ஒன்று இருக்குது, ஹேலோ எஃபெக்ட். ஒருத்தர் கான்ஃபிடெண்ட்டாக பேசுகிறாரு, பிரெயின் சொல்லும் இவருக்கு தெரியும். ஒருத்தர் ஃபேமஸ், பிரெயின் சொல்லும் இவரை நம்பலாம். ஒருத்தர் ஸ்மார்ட்டாக ட்ரெஸ் பண்ணியிருக்காரு, நம்ம மூளை என்ன சொல்லும், இவர் கேப்பபிள். ரியாலிட்டியில் இதுக்கெல்லாம் கேரண்டின்னு எதுவும் இல்லை, ஆனால் பிரெயினுக்கு ஷார்ட்கட் ரொம்ப பிடிக்கும். அதனால தான் சோஷியல் மீடியாவில் ஒரு வீடியோ வைரல் ஆன உடனே சில பேர் எக்ஸ்பர்ட் ஆகிடுறாங்க.
அதனால தான் சில செலிபிரிட்டிஸ் சொல்கிற ஒவ்வொரு வேர்டும் கோட் மாதிரி ட்ரீட் பண்ணப்படுது. அதனால தான் ஃபேக்ட்ஸ் இருக்கிற இடத்துல கூட எமோஷன்ஸ் சம்டைம்ஸ் வின் பண்ணிடுது. அதனால் இந்த வீடியோவோட பிக்கஸ்ட் லெசன் என்னன்னா, மக்கள் பெஸ்ட் பர்சனை லைக் பண்ணுறது கிடையாது, அவங்கள புரிஞ்ச மாதிரி ஃபீல் பண்ண வைக்கிற பர்சனை தான் லைக் பண்ணுறாங்க. அதாவது எமோஷ்னலாக புரிஞ்ச மாதிரி ஃபீல் பண்ணுற பர்சனை சொல்கிறேன். அவங்கள இம்பார்ட்டன்ட்னு ஃபீல் பண்ண வைக்கிற பர்சனை தான் லைக் பண்ணுறாங்க. ஆனால் இவங்க தான் ஃபைனல் ட்விஸ்ட். இதே சைக்காலஜியை யூஸ் பண்ணி லைஃப் லாங் ஃப்ரெண்ட்ஷிப்பை க்ரியேட் பண்ணலாம். இதே சைக்காலஜியை யூஸ் பண்ணி மேனிப்புலேஷனும் பண்ணலாம். டெக்னிக் சேம் தான், இன்டென்ஷன் தான் டிஃப்ரெண்ட். அதனால் நெக்ஸ்ட் டைம் யாரையாவது சீக்கிரம் உங்களோட கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா, இல்லை நீங்கள் யாரையாவது காரணமே இல்லாமல் ட்ரஸ்ட் பண்ண ஆரம்பித்தா ஒரு செகண்ட் நின்று யோசிங்க. அது ஜென்யூன் கனெக்ஷனா இல்லை சைக்காலஜி ஏற்கனவே கேம் ஆரம்பிச்சிருச்சா அப்படின்னு. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸை பார்க்கணுன்னா மறக்காமல் பெட்டர் ஃபினான்ஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த சேனலில் இன்ட்ரெஸ்டிங்கான சைக்காலஜி ஃபேக்ட்ஸை பற்றியும் ஃபினான்ஷியல் ஃபேக்ட்ஸை பற்றியும் நான் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோட ஜர்னியில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நீங்கள் இந்த வீடியோ பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். டேக் கேர். சியர்ஸ்.